குருஜி வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். இப்பொழுது நாம் எடுக்கும் தலைப்பு, பரம்பரை சொத்தை அனுபவிக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது? பெரும்பாலும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமாதிபதி தான் பூர்வ புண்ணிய பலம். அதில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ ஒரு லக்னத்திற்கு இருந்தால் அவர்தான் பூர்வ புண்ணிய பலம் பெறுகிறார். பூர்வ புண்ணியம் பலம் பெறுவதோடு நாளுக்குடையவர் பலம் பொருந்தி இருக்க வேண்டும். லக்னத்திலிருந்து லானா என்று போட்டிருக்கிறது 4ஆம் இடத்தில் உச்ச கிரகங்கள், ஆட்சி கிரகங்கள், அந்த இடத்துக்கு அதிபதி ஆட்சி அடைதல். அப்படி அமையும் பொழுது பூர்வ புண்ணியமும் 4ஆம் இடமும் லாபாதிபதியும் பலம் பொருந்திய போது மட்டுமே ஒருவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பவரை அடைந்து அந்த சொத்தை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். லக்னம் என்றால் உயிர், உடல். லக்னம் பலம் பொருந்தி இல்லாமல் இந்த புண்ணியங்கள் இருந்தும் நாளுக்குடையவர் பலம் பொருந்தியும் லக்னாதிபதி சரியில்லை என்றாலும் அந்த பூர்வ புண்ணிய பரம்பரை சொத்தின் சக்தியை முழுமையாக அனுபவிக்க முடியாது. சோ இந்த லக்னாதிபதி, நாளுக்குடையவர், பஞ்சமாதிபதி, லாபாதிபதி வலுத்திருந்தால் மட்டுமே அவர்கள் பரம்பரை சொத்தில் வரும் அனைத்து சக்திகளையும் அனைத்து லாபங்களையும் அனுபவித்து கடைசி வரை சந்துஷ்டியாக வாழ்கிறார்கள். என் சொந்தத்தில் சிலர் பெரும் சொத்து உடையவர், ஒவ்வொருவருக்கும் 300-400 ஏக்கர் உடையவர், கடைசி 92 வயது காலம் வரை சாதாரண உணவு முறைகளை வீட்டில் சமைத்து சாப்பிட்டு விட்டு அந்த சொத்தை பாதுகாத்துக் கொண்டே இருந்து அந்த சொத்தின் வரக்கூடிய எந்த லாபத்தையும் அனுபவிக்க முடியாமல் ஒருவர் கடைசி வரை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசம், லக்னாதிபதி நீசமல்ல அல்லாமல் மறைந்து விட்டது. அவருடைய நிலங்களை குத்தகைக்கு எடுத்தோர் பெரும் பணத்தை அடைந்தார். 200-300 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் என்று குத்தகைக்கு பிடித்தவர்கள் பணக்காரர்களாகி வீடு வாங்கி, பங்களா வாங்கி, நிலம் வாங்கி சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த நிலைமைக்கு அந்த நிலைமையில் அவர் வாங்கிய குத்தகை பணம் என்பது மிக மிக அற்பம். 50,000 ஏக்கருக்கு கொடுக்க வேண்டியதில் வெறும் 2,000-3,000 வாங்கிக் கொண்டு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரை அவர் அந்த பூர்வ புண்ணிய பலம் இல்லாமல், லக்னாதிபதி பலம் இல்லாமல், சுகாதிபதி பலம் இல்லாமல் அவர் கடைசி வரை அந்த பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியாமலே இறந்து விட்டார். ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தைகள் 2 ஆண்மகன்கள், வெற்றிகரமான ஆண்மகன்கள். அவர்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலம், பாக்கியாதிபதி பலம், லாபாதிபதி பலம், லக்னாதிபதி லக்னத்திலே பலம் பொருந்தி விட்டிருத்தல். இப்பொழுது அவர்கள் அந்த சொத்தை பூராம் அந்த குத்தகைதாரர்களிடமிருந்து மீட்டெடுத்து அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழகாக வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அழகாக கார், சந்தோஷம் என்று சகல சந்துஷ்டியோட வாழ்கிறார்கள். சோ பரம்பரை சொத்தை அனுபவிக்க பூர்வ புண்ணிய பலம், நாளுக்குடைய பலம், லக்னாதிபதி பலம், லாபாதிபதி பலம், இறையருளும் குலதெய்வ அருளும் மூத்த குடிகளுடைய ஆசீர்வாதமும் குருபலமும் இருந்தால் பரம்பரை சொத்தை அனுபவிக்கும் சக்தி அவர்களுக்கு நிகழ். அவர்களை அழகாக வாழ்வார்கள். சந்தோஷம்.